ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ்லலாம் சின்ன சின்ன வீடியோ போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஊருக்கு போகிற வழியில் தான் நான் படித்த ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரலிங்கபுரம். கிட்டத்தட்ட எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் நான் நடந்து தான் வருவேன். ஒரு 10th மினிட் நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் +1 +2லாம் சைக்கிளில் வந்துட்டு இருந்தேன். இதுதாங்க நான் படித்த ஸ்கூலு. அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. நம்ம குட்டிஸாக இருக்கிறப்போ சின்ன சின்ன சேட்டைகள், குறும்புகள் எல்லாம் செஞ்சுருப்போம்ல. என்னோடய ஸ்கூலை பார்த்தோன்னே என்னோடய பழைய ஃப்ரெண்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. இருந்தாலும் வந்து லைஃப்பில் வந்து நம்ம அந்த ஸ்கூல் லைஃபும் காலேஜ் லைஃபும் மட்டும் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குங்க. எனக்கு அப்படி தான் இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலை பார்க்குறப்ப என்னென்னு தெரியல, என்ன அறியாமலே ஒரு சந்தோஷம் கலந்த கண்ணீர், அதாவது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு வந்துச்சு. ஸ்கூலை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. உள்ளே போனால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு வந்துருந்தோம். பைக் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வேறம்மா என்னாச்சு இன்னும் வரலன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்கூலுக்கு வெளியில் காம்பவுண்ட்லேயே இருந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூல் தான். ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் படிக்கிறப்ப இந்த மாதிரி பெரிய முன்னாடி இவ்வளோ தண்டி கேட்டெல்லாம் கிடையாது. சும்மா சாதாரண கேட்டு தான். அது கிட்டத்தட்ட இப்போ 19 வருஷம் 19-20 வருஷத்துக்கு மேலே இருக்கு இல்லையா. அதனால் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்குறப்போ என் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர், ஒரு சந்தோஷம், என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் காம்பவுண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காம்பவுண்டு. உள்ளேயே விளையாடுறதுக்கெல்லாம் கிரவுண்டெலாம் இருக்கும். நான் உள்ளே போய் எடுத்தால் உங்களுக்கு வந்து வீடியோ கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் வெளியே எடுத்தேன். உள்ளே வந்து நிறையா இப்போல்லாம் அந்த +2 படித்த பிள்ளைய டிசி அதுன்னு வாங்குறதுக்கெலாம் ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் வீடியோ எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சிலர் ஏதாவது நினைப்பாங்களே, அதனால நான் வந்து அங்கிட்டலாம் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சைடு நான் வீடியோ எடுக்கலை. சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சரி ஓகே நம்ம ஊருக்கு கிளம்பலாம். எனக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. இன்னொரு தடவை அந்த மாதிரி லைஃப் வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். அவ்வளோதான். பாஸ் எல்லாம் கடந்து போனது. இந்த செகண்ட், இந்த நிமிஷம், இது வந்து நம்ம திருப்பி லைஃப்பில் பெற முடியாது இல்லையா. அது மாதிரி தான் நம்ம கடந்து வந்த லைஃப்லேயும் நம்மளால் திருப்பி அந்த லைஃப்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஓகே, ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி ஓகே கிளம்பி ஊருக்கு வந்துடலாம், ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அங்கிட்டலாம் கம்மா இருக்கும். இந்த ரோட்டு மேலே தான் வந்து நிறையா குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் வந்து விற்றுட்ருப்பாங்க. அதை தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 90s கிட்ஸ் இறந்த பழம் அதெல்லாம் அந்த மாதிரி விற்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் எவ்வளோ நேரம் வீடியோ எடுக்கிற வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம மனசே இல்லாமல் ஸ்கூலை விட்டு நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம். யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து நம்ம பழைய ஸ்கூலை பார்த்த அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஆனால் அது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவாக வந்து என்றைக்குமே மனசுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அப்படி தாங்க இருந்தது. மறக்க முடியாத ஒரு ஃபீலிங்ஸாக தான் நான் நினச்சேன். ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இதான் வந்து எங்கள் அம்மா இருக்கிற வாடகை வீடு தான். மாதம் வந்து 800 ரூபா தான் வாடகை. பார்த்திங்கன்னா ஆனால் முன்னாடி பார்த்திங்கன்னா மருதாணி மரம், முருங்கை மரம், அப்புறம் பப்பாளி மரம் இதெல்லாம் இருக்கும். இதுதான் முன்னாடி, இதுதான் கேட்டு மாதிரி, அந்த ப்ளூ கலர் கதவு தான் கேட்டு மாதிரி. மீட்ரு பெட்டிலாம் முன்னாடியே வச்சுருவாங்க, முன்னாடியே இருக்கும். வீட்டுக்குள்ளே போய் நம்ம கரண்ட் பில் எடுக்கணுங்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டை பூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காண்டி முன்னாடி இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எப்போ பார்த்தாலும் சாணிப்பால் தெளித்து கோலம் போட்டு வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா வாசலில். அதை வந்து மெயினாக பண்ணுவாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உள்ளே போனோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் இருக்கும். இந்த சைடு பாத்ரூம் இருக்கும். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 3 ரூமாக இருக்கும். குட்டி குட்டி ரூம் தான், பெரிய ரூம்லாம் கிடையாது. முன்னாடி மட்டும் மாஸ்பட்டாஸ் போட்டிருக்கும், அப்புறம் பின்னாடி ஓடு போட்டிருக்கும். குட்டி குட்டி ரூமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பீரோலாம் அப்படி அப்படியே போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரிட்ஜெலாம் உள்ளே கிடக்குது. இது வந்து கட்டில். அங்கிட்டு உள்ளே போனோங்கன்னா இதுதான் கிச்சன். ஸோ ஒரு சின்ன குட்டியோடு கிச்சன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன டிவி வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். நடுவில் அந்த கட்டில் இருக்கும். இதுதான் அவங்க வீடு. இந்த வீட்டுக்கு தான் வாடகை வந்து 800 ரூபா பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ வந்து சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. அப்படியே சாப்பிட்டு டக்குன்னு ஊருக்கு கிளம்பி வரணும்ல. ஏன்னா வந்து என் பொண்ணு வந்து ஈவினிங் 4 மணிக்கெலாம் வந்துடுவா. எங்கள் வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா எப்போயும் மஞ்சள் பூத்துட்ருக்கும். சாணிப்பாலை தெளித்து ரோடு முடிய கோலம் போட்டு விட்டுருவாங்க எங்கள் அம்மா. அவங்க ரோடு முடிய வந்து கோலம் இருக்கும். பக்கத்துலேயே சர்ச் இருக்குது. நல்லா காற்றோட்டமாக இருக்குன்னா எப்போயுமே அந்த சர்ச்சில் வந்து ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க. தண்ணி குழாய் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்குது. அதுலேருந்து ஒரு டீ போட்டு
அந்த ஒரு ஓட்டை வழியாக நமக்கு பெரிய தொட்டி இருக்குது. அந்த தொட்டிக்குள்ளே தண்ணி போய்க்கிறோம். தண்ணிக்கெலாம் கஷ்டம் கிடையாது. இந்த பார்த்திங்களா அந்த ஓட்டை வழியாக போய் அது உள்ளே கூடி தான் நம்மளுக்கு தண்ணி உள்ளே போயிடும். தண்ணி எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 24 ஹவர்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். அப்போல்லாம் நம்ம தொட்டி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே தண்ணி மிச்சம் மீதியாக தான் இருக்கும். தொட்டி நல்லா உள்ள பெரிய தொட்டி இருக்குது. அதுவே தண்ணி மிச்சம் மீதியாக தான் இருக்கும். அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வீடுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா பெரிய வீடாக தான் இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் வீடு பழைய வீடாங்காட்டி கொஞ்சம் சிமெண்ட் எல்லாமே பேந்து அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆளுக்கு வந்து போதுமான வீடுங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எங்கள் அம்மாவுடைய அதாவது எங்கள் சின்னப்பாட்டியோட வீடு தான். அவங்க சின்னப்பாட்டியோட மகன் வீட்டில் தான் இப்போ எங்கள் அம்மா வந்து வாடகைக்கு இருக்கிறாங்க. சின்னப்பாட்டி அதாவது எனக்கு வந்து மாமா முறை வேணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து தம்பி முறை வேணும். அவங்க வீட்டில் தான் வந்து எங்கள் அம்மா வாடகைக்கு இருக்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ என்ன சமைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா? பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, சாம்பார், புளிக்குழம்பு, அப்புறம் கேரட் பொரியல், அப்புறம் சுண்டல் வந்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரசம் இருந்தது, கொஞ்சம் மோர் வச்சுருந்தாங்க. மோர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஊறுகாயும், பாட்டில் ஊறுகாய் கொஞ்சம் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு பாப்பா வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப நேரம்லாம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கலை. ஹாஸ்பிட்டா சீட்டில் உட்காந்ததுனால பின்னாடி தானே ஓடும், முன்னாடி வந்து ஹாஸ்பிட்டா சீட்டு தானே. சாப்பிட்டு முடித்தோன்னா அப்படி ஒரு வேர்த்துச்சு. ஏன்னா நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அங்கே கரண்ட் இல்லாதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேர்த்து நாங்களும் டக்குன்னு வந்து அதோட கிளம்பிட்டோம். சரி ஓகே, பாப்பா வர்றதுக்குள்ளே பாப்பா அவங்க ஸ்கூல்லேருந்து அவங்க பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவாங்க. எங்கள் வீட்டுக்கார் தான் போய் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் வந்து டக்குன்னு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு 2 வீலரில் தான் போனோம். 2 வீலர்லேயே வந்து திருப்பி நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. எனக்கு வந்து 2 வீலரில் லாங் ட்ராவலிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.